இவரு சீமானனை என்னைக்காவது 8% வாக்கு வாங்குவாருன்னு திருமாவளவன் நினைச்சிருப்பாரா? என்னைக்காவது ஒரு நாள் தனியா உட்காந்துருக்கல, இல்ல தன்னுடைய சகாக்கள் ரொம்ப நெருங்கின சகாக்களோட உட்காந்துருக்கல பேசியிருக்க மாட்டாரு? பேசியே எப்படியும் அந்த சீமான் ஜெயிச்சிட்டானடா, 8% வாக்கு வாங்கிட்டானடா. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியா நின்றா 234 தொகுதி வேட்பாளர் இருக்கா? 1% ஓட்டு கூட இல்லனா, 1% கூட உங்களால உங்களுடைய வாக்கு என்று ஜெனியூனான வாக்கு சொல்ல முடியுமா? உங்களால ஆர்கானிக்கான வாக்குன்னு சொல்ல முடியுமா? ஆர்கானிக்கான ஓட்டு விசிகாவுக்கு எத்தனை, ஜெனியூனான ஓட்டு விசிகாவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமா? இதை வந்து திருமாவளவனுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? தன்னுடைய மேடைகளில் பேசிய தன்னுடைய தம்பி சீமான் இன்னைக்கு தனக்கான ஒரு மேடை அமைத்து, தனக்கான ஒரு களத்தை அமைத்து தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய கட்சியாக நிரூபித்து விட்டார். 8% வாக்கு சீமானுக்கான வாக்கு, 8% வாக்கு தமிழ் தேசியத்துக்கான வாக்கு, 8% வாக்கு நாம் தமிழருக்கான வாக்கு. இது மாதிரி விசிகாவை சொல்ல முடியுமா? இந்த பொறாமை தான் அவர்களால வந்து ஜீரணிக்க முடியல. இந்த வளர்ச்சியை, சீமானுடைய இந்த வளர்ச்சியை திருமாவளவனாலேயோ விசிகாவினாலேயோ ஜீரணிக்க முடியல. அந்த வெறியில தான் இந்த வேலையில சொல்றாங்க. இன்னும் சொன்னா